ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ மறுபடியுமாய் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த 3வது நாளில் பகிர்ந்து கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வந்தவங்களுக்கு தெரியும், இந்த 21 நாள் கூட்டத்தில் நம்ம அற்புதமான சத்தியங்களை பேசும்படியான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்பெஷலாக இந்த 3 நாட்களாக ஏறத்தாழ இந்த 2 நாட்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கும் மாத்திரமல்லாமல் அடுத்த வருகிற வாரங்களில் நம்ம அநேக காரியங்களை இந்த ரத்தத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, நம்ம நேற்று தினத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தொடங்கி விட்டோம். அங்கேருந்து நம்ம தொடங்க முயற்சி செய்யலாம். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சோ இந்த இடத்துல தான் நம்ம நேற்றைய தினத்துல நம்ம இருந்தோம். என்னன்னு கேட்டா, ஆதாம் ஏவாள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்படுது, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தார்களாம், ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணலையா, வெக்கப்படவில்லை என்று சொல்லப்படுது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க மேல நம்மள மாதிரி துணியை அணிந்துன்னு இல்லை, ஆனா அவங்களுக்கு வெக்க இல்லை. காரணம் என்னன்னா, தேவ மகிமையால அவங்க நிரப்பப்பட்டபடியால. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வெக்கம், என்ன சொல்றது, இச்சை, ஆபாசம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு அவங்க தேவ மகிமையால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய கண்கள் திறக்கப்படல. அவங்க தேவ சாயல்லையே, தேவ ரூபத்துல, தேவனுடைய சுபாவத்தில் இருந்தபடியால அவங்களுக்கு அந்த தவறெல்லாம் தெரியல. அவங்களுக்கு அந்த பரிசுத்த சிந்த, பரிசுத்த பார்வை, பரிசுத்த உணர்வு மாத்திரம் தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ மனுஷன் பாவத்தை செய்தானோ, வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணி என்று அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கண்டாங்களாம். ஸோ அது வரைக்கும் அவர்கள் நிர்வாணியா இருப்பது அவர்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவர்களுடைய தேவ மகிமையால் நிரப்பப்பட்டாங்க. ஆனா இப்போ நிர்வாணியா இருக்கிறது அவங்க பார்க்கறாங்க. பார்த்து அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் அத்தி இலைகளை தேய்த்து அரைக்காட்சிகளை என்ன பண்ணாராம், உண்டு பண்ணிக்கிறாங்க. நான் இதுதான் சொன்னேன், இந்த அத்தி இலை என்றால் எதுன்னு நான் நேற்று தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். அத்தி இலை தான் மனிதனுடைய தீர்மானம், மனிதனுடைய சொல்யூஷன். என்ன, மனுஷனுடைய சொல்யூஷன், மனுஷனுடைய பாவத்தை மறிக்க மனிதன் கண்டுபிடித்த சொல்யூஷன். He want to cover his guilty so that he is finding the peak leaves. அவனுடைய பாவத்தை மறிக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன் தான் என்னன்னா, இலைகள், அத்தி இலைகள். அதை வைத்து எப்படியாச்சும் அவனுடைய நிர்வாணத்தை மூடி மறைக்கலாம். அந்த நிர்வாணத்தை மூடி மறைச்சிட்டா இதுக்கப்புறம் யாருமே என்னுடைய நிர்வாணத்தை பார்க்க முடியாதுன்ற தப்பான கால்குலேஷன் மனிதனுடைய அவனுடைய புத்திக்கு எட்டினதை அவன் செய்தான். இதுதான் இன்னைக்கு நம்ம மதங்களா இன்றைக்கு உலகத்தில் நம்ம என்ன பண்ண பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக, அவன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் கண்டுபிடித்த ஒன்று தான் என்னது, இந்த மதங்கள் அல்லது இந்த மதத்துடைய பிராக்டிஸ்கள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண சொல்லலாம். அவன் ஏதோ ஒன்று செய்துட்டா சரியா போச்சு, இது ஒன்று பண்ணிட்டா அது சரியா போச்சுன்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்றான்னா, அவன் தேற்றிக்கிறான். ஓகே, இதுக்கு பதிலாக நான் இது பரிகாரம் பண்ணிட்டா அப்ப இது எனக்கு வராதுன்ற ஒரு உண்மையான பரிஷ்காரமா இல்லாம ஒரு டெம்பரவரியான சொல்யூஷன் தான். அதுதான் அத்தியல் என்று நம்ம பார்த்தோம். சோ இந்த அத்தியலை அணிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் நடுவில் என்ன பண்ணாங்களா, அவங்க ஒளிந்து கொண்டார்களாம். அவங்க ஆல்ரெடி இலைகளை போட்டுன்னுக்குறாங்க. ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு இவங்க பயந்தாங்களாம். காரணம் என்ன, நாங்க நிர்வாணி என்று கண்டு தேவனுடைய சத்தத்துக்கு நாங்க என்ன பண்றோம், பயப்படுறோம். அப்ப நீங்க தைச்ச அத்தியல் என்னாச்சுன்னா அது ஒரு உண்மையான தீர்வா இல்ல. கடவுள் முன்னாடி போய் அந்த அத்தியலையோட நம்ம நிக்க முடியாது. அதுதான் ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். பாருங்க, மனிதன் கண்டுபிடித்த மதத்தை வைத்து கடவுளை நீங்க ரீச் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது நான் பேசுற காரியம்? மனிதன் அவன் பண்ண தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மதத்தை கண்டுபிடிச்சான். நான் ஃபைன், நான் ஓகே, என் கண்ணால நிர்வாணம் தெரியுது, அந்த நிர்வாணத்தை நான் மூடி மறைக்கணும்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்றான் மைண்ட்ல. என் மனைவியை பார்க்கும்போது மனைவி நிர்வாணமாகுது, மனைவி கணவனை பார்க்கும்போது கணவன் நிர்வாணமாகறா. ஐயோ இது ஒரு மாதிரியா இருக்குது, அசிங்கமாகுது, நம்ம ஏதாச்சும் எடுத்து தைக்கணும்னு சொல்லிட்டு தைச்சுக்கிறாங்க. எல்லாம் ஃபைன், இவங்க 2 பேருக்கும் ஓகே. மனிதனுடைய அந்த எண்ணம் பிரகாரம் அது ஓகே ஆயிடுது. ஆனா அதோட கூட கடவுள் முன்னாடி போய் நிக்க முடிய தைரியம் இல்ல. இவன் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச அந்த சொல்யூஷனோட கடவுளுடைய சமூகத்துல போய் நிக்க முடியல. அவன் அக்செப்ட் பண்ணிக்கணும், என்ன, நான் நிர்வாணியா இருக்கிற ஆண்டவர், உங்க முன்னாடி வந்து நிக்க எனக்கு தைரியம் இல்லை. ஐயோ
நான் படைச்ச என் பிள்ளை என் முன்னாடி நிக்க மாட்டேங்கிறானே, அவன் நிக்கணுன்றதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார்னா இந்த 21ஆம் வசனத்துல தோலினால் உண்டான ஆடையை என்ன பண்ண மனுஷனுக்கு அணியறதை நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ள ஒரு 6 காரியத்தை தான் நான் நேற்று தினத்தில் உங்களோட பேசணும்னு விருப்பப்பட்டேன். 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய மைண்டை மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த முடியாது. முதல் காரியம், இந்த தோலினால் உண்டான ஆடை எப்படி வந்துச்சுன்னு கேட்டா ஒரு மிருகத்தின் மூலியமா தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த மிருகத்தை கடவுள் கண்டிப்பா அடிச்சிருப்பார். அதெல்லாம் நான் நேற்று தினத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கடவுள் இவங்க கண்ணு முன்னாடி அடிச்சு ரத்தம் சிந்துறது இவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தோள்களை பீத்து எதற்காக கடவுள் இதை பண்றாரு, துடிக்க துடிக்க ஏன் இந்த வேலை எல்லாம் பண்றாரு இவங்களுக்கு புரியல. கடைசியே தான் புரியுது, அவன் அந்த தோலை எடுத்து உங்க மேல போத்துறாரு. அப்ப இவங்களுக்கு புரியுது, நான் பண்ண தப்புக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. So the first point is bloodshed. அப்போ மனிதனுடைய பாவம், நம்ம இதெல்லாம் என்ன பார்த்து கொண்டிருக்கோம்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. நேற்று தினம் முதல் நாள் ஒரு வசனத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். என்ன? லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த ரத்தத்தை உங்களுக்காக எங்க பலிபீடத்தின் மேல உங்கள் ஆத்துமாவுக்காக அது என்னவா ஒப்பு கொடுக்குறாரா கர்த்தர்? பாவ நிவர்த்தியாக ஒப்பு கொடுக்குறாரு. இந்த பாவ நிவர்த்திக்குள்ளதான் நம்ம இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஏன் அவ்வளவு அற்புதமான ரத்தத்தை கர்த்தர் பாவ நிவர்த்தி, ரத்தம் சிந்துறதே ரொம்ப தப்புன்னு நம்ம பார்த்தோம். கொலை பண்றது தப்பு. ஏன்னா இந்த ரத்தம் சிந்தப்படும் போது ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்குது, அதனால கர்த்தர் கொலை பண்ணக்கூடாது, ரத்தத்தை புசிக்கூடாது எல்லாம் சொன்னாரு. ஆனா அந்த ரத்தத்தை ஏன் பலிபீடத்து மேல செலுத்தணுன்றதை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுலதான் முதல் முறையாக நடக்கிற ரத்த சிந்துதலை நம்ம பார்த்து கொள்கிறோம். முதல் முறையாக ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது என்றால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்திலேயே முதல் சிந்தப்பட்ட ரத்தம் எதுன்னு கேட்டா மிருகத்துக்காக. எதற்காக என்றால் மனிதன் செய்த தப்புக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே முதல் தப்பு பண்ணது யாரு? மிருகம் இல்ல, பறவைகள் அல்ல. யார் தான் தப்பு பண்ணது? மனிதன் தப்பு பண்றான். ஆனா இந்த உலகத்துல முதல் முறையாக சாகுறது யாரு? ரத்தம் சிந்துறது யாரு? மிருகம். எதற்காக மிருகம் சாகுது? எதற்காக மிருகம் ரத்தம் சிந்துதுன்னா மனிதன் செய்த தவறுக்காக. அல்லேலூயா. மனுஷன் செய்த தப்புக்காக குற்றமற்ற ஒரு மிருகம் ரத்தம் சிந்துறத பார்க்கறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது காரியம் ப்ரொபிசியேஷன். என்ன? இந்த மனிதன் செய்த பாவத்துக்காக ஒரு மரணம் அங்க 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 நேரிடுது. அந்த மரணத்தினால தான் எனக்கு பதில் சொல்லிட்டு மனுஷன் அக்செப்ட் பண்ண வேண்டும். You have to accept the sacrifice. அல்லேலூயா. இது எப்படின்னா ஏத்துக்கணும், வேற வழியே இல்லை. அப்படி ஏத்துக்கலாம், நீ தான் பலியாகணும். நீங்க பலி ஆகக்கூடாதுன்னா உங்களுக்காக சப்ஸ்டிடியூட்டாக வச்ச பலியை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். என்னங்க? அப்போ ஆதாமும் ஏவாளும் முதலாவது ரத்த சிந்தத்தை மாத்திரம் அவர்கள் பார்க்கல. 2வதாக இது எதற்காக சிந்தப்படுதுன்னா எனக்காக, என்னிடத்தில். அதான் பாருங்க, சப்ஸ்டிடியூட்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க வேதத்துல. சப்ஸ்டிடியூட்னா என்னங்க? சப்ஸ்டிடியூட்னா பதிலாக. இந்த ஃபுட்பால்ல கிரிக்கெட்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆடுறது 11 பேர் தான். இல்ல, ஆனா பொதுவா ஒரு 15 பேர் 16 பேரை செலக்ட் பண்ணி வைப்பாங்க. மோஸ்ட்லி 15 பேர் இருப்பாங்க பாருங்களேன். ஏன்னு கேட்டா திடீர்னு ஒருத்தருக்கு அடிபட்டா அப்போ என்ன பண்ணுவாங்க? சப்ஸ்டிடியூட்டா போடுவாங்க. சப்ஸ்டிடியூட்னா பதிலாளுன்னு அர்த்தம். என்னது? பதிலாள்னு அர்த்தம். அப்போ இந்த ஆடு, இந்த மிருகம் என்னன்னு கேட்டா பதிலா. யாருக்கு பதிலாய்? மனிதனுக்கு பதிலாய் அந்த இடத்துல இந்த மிருகம் பலியாகுது. அதை மனிதன் ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, எனக்கு பதிலாக இதை நான் என்ன பண்றேன். அதுதான் பழைய ஏற்பாடுல எல்லாருமே பலியை கொண்டு வந்தாங்க. ஏன் பலியை கொண்டு வந்தாங்க? என் குடும்பம் செய்த பாவத்துக்காக இந்த பலியை நான் தரேன். அக்செப்ட் திஸ் ஃபார் மை சின். என் பாவத்துக்காக இந்த பலியை நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொண்டுங்க சொன்னாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணோம் நேற்று. இந்த 2 காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு நேற்று தினத்தில் இதை புரிஞ்சிச்சு? ஆமென். இப்ப 3வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 3வது காரியம் மிக முக்கியமான காரியம். இந்த 6 காரியமும் ரொம்ப முக்கியம் தான். அதுல இந்த 3வது ரொம்ப முக்கியம். 3வது என்னன்னு கேட்டா God itself provide the sacrifice. கடவுளே அந்த பலியை ஆயத்தப்படுத்தினார். மனுஷன் தப்பு பண்ணிட்டா, மனுஷன் தப்பு பண்ணால மனுஷனுடைய தீர்வு இந்த மிருகம் அல்ல.
மனுஷன் வேண்டிக் கொள்ளவில்லை, மனுஷன் கேட்டு கொள்ளவில்லை. மனுஷன் வந்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஆடை பலியிட்டு இதோடைய தோலெட்டு மேல போடுன்னு சொல்லிட்டு மனுஷன் கேட்டுக்கொள்ள, மனுஷனே ப்ரொவைட் பண்றார். மனிதனை என்ன பண்றாருன்னா, சாரி, கடவுளே மனிதனுக்கு இதை என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்தின ஒரு பலி தான் அது. இதெல்லாம் பாருங்க, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுக்கிற காரியம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட கூட கனெக்ட் ஆகி இருக்குது. இப்ப நம்ம இந்த ஆடு ரத்தம், மாட்டு ரத்தம், மிருக ரத்தத்தை பார்க்க வரல. நம்ம கூடி இருக்கிறத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை குறித்து பார்க்கதா. அப்ப அதுக்கு ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்தை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவோடைய அற்புதமான மரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்னைக்கு நம்ம முழு பைபிளை சுமந்து கொண்டிருக்கிறோம். இயேசு போதுமே, சிலுவை போதுமேன்னு சொல்லிட்டு நம்ம வெறும் புதிய ஏற்பாடை வச்சுன்னு இல்லை. ஏன் சேர்த்து பழைய ஏற்பாடும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இப்ப இயேசு கிறிஸ்துடைய அற்புதமான தியாகமும் அற்புதமான அர்ப்பணிப்பும் பழைய ஏற்பாட்டோட கூட பார்க்கும்போது அற்புதமா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்போ இயேசு கிறிஸ்துக்கு சாதுர்ஷமா தான் இந்த மரணம் நடக்குது. ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லாம இந்த யெகோவா, இந்த என்ன சொல்றது, நம்ம காலையில பாத்தீங்க, யாவே தேவன் வந்து காமிக்கிறார், இதப்பா நீங்க தப்பு பண்ணீங்க, உங்களுக்காக குற்றமற்ற ஒரு மிருகம் பலியாச்சு பாத்தீங்களா, இதே போல இந்த மனிதன் செய்த தவறுகளுக்காக என்னுடைய குமாரன் பலியாக போகிறார், ரத்த சிந்த போகிறார். உங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாய் என்னுடைய குமாரன் நிர்வாணமாக்கப்பட போகிறார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் அவர் ப்ரொபிசேஷனாய், கிருபாதார பலியாய் ஆக போகிறார். மூணாவது காரியம், இந்த இயேசுவை நீங்களே வர வைக்கல, நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஐ ப்ரொவைடட் த சாக்ரிஃபைஸ். வாசிக்கலாமா? சில காரியங்களுக்கு நம்ம போகலாம். இந்த மூணாவது காரியம் என்ன? கடவுளே அந்த பலியை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன், பார்க்கலாம். 22ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு கதையை நம்ம பார்க்குறோம். இந்த கதையை நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா நம்ம வாசிக்கிறதுக்கு அதிகமான வசனம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிந்த கதை தான். என்னன்னு கேட்டால், ஒரு முதலாவது வசனத்தை தான் வாசிக்கலாம், அது முக்கியமான வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். போதும். எப்படி சோதித்தார்? ஆபிரகாமுக்கு ஏறத்தாழ 99 வயசு ஆயும் குழந்தை பொறுக்காம இருந்தது. 100வது வயசுல ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பேரு ஈசாக். இந்த குழந்தை யார் கொடுத்தது? கர்த்தரே கொடுத்த ஒரு குழந்தையா பார்க்கறாங்க. அது உண்மையாவே கர்த்தர் கொடுத்த குழந்தை தான். பாருங்க, இப்ப இந்த குழந்தைய கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உன்னுடைய ஒரே பேரான ஏக சுதனை நீ என்ன பண்ணா, எனக்காக பலியிடணும். எங்க பலியிடணும்? மோரியா மலை மேல பலியிடணும் கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்ன மாதத்துல மறுநாள் காலையில ஆபிரகாம் கழுதைகளை வேலைக்காரர்கள் அழைத்து கொண்டு இந்த பலிக்கு தேவையான எல்லா பொருட்களும் கட்டி கொண்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணா. ஏறத்தாழ 3 நாள் பிரயாணமாய் நடந்து போகிறான். நடந்து போய் மோரியா மரம் மேல ஏறுறான். ஏறதுக்கு முன்னாடி தன் வேலைக்காரனை கீழே நிக்க வச்சுட்டு, நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் பலியிட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லிட்டு போகிறான். சொல்லிட்டு மேலே ஏறுறான். ஏறும்போது அவனுடைய மகன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்டா, அப்பா, நாம் பலியிடுறதுக்கு நெருப்பு எடுத்துக்கணும், கட்டைகளை எடுத்துக்கொண்டோம், ஆனா பலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கறது? ஈசா கேட்கிறார். ஏன்னா ஈசாக்கு பலமுறை தன் தகப்பன் பலியிடுறத பார்த்திருக்கிறான். என்ன ஆடோ அல்லது வந்து என்ன ஏதோ ஒரு விலங்க, மிருகங்களை கர்த்தருக்காக என்ன பண்ணிருக்காங்க, பலியிடுறத பார்த்திருக்கிறதுனால இவன் அற்புதமான கேள்வி கேட்கிறான். எங்க ஆடு, எங்க பலி? பலிக்கு தேவையானது எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம், ஆனா பலி எங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆபிரகாம் வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பார்த்து கொள்வார்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். போகிறாங்க மேல, போயிட்டு அவங்க பலிப்பீடத்துக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்தி கட்டைகள் எல்லாம் அடித்து அதுக்கு மேல ஈசாக்குடைய கைகள் எல்லாம் கட்டி அந்த பலி இருக்க வேண்டிய இடத்துல தன் சொந்த குமாரன் என்ன பண்றாரு, படுக்க வைக்கிறார். ஏன்? பலி கொடுக்கறதுக்காக. படுக்க வைக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டா மேல என்ன பண்ணாது, நீ கையை போடாதுன்னு கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு இப்ப பலிபீடம் ரெடி ஆகுது, அங்க பலியிட வேண்டும். பலியிடுறதுக்காக கர்த்தர் வந்து பக்கத்துல ஒரு ஆடு தன்னுடைய கொம்புகள் எல்லாம் புதருக்குள்ள முச்செடிக்குள்ள மாட்டிக்கிறத வந்து பாக்குறாரு. அந்த ஆடை எடுத்து, அந்த ஆடா என்ன கடாவா?
அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த பலிபீடத்துல பலியிடுறாங்க. ஆக்சுவலா அங்க பலியிடும்படியாய் அந்த பலிபீடத்து மேல எதை பலியிடும்படியாய் ஆபிரகாம் வந்தாரு? தன்னுடைய சொந்த குமாரனா இருக்க ஈசாக்க பலியிடும்படியாய் வந்தாரு. ஆனா கர்த்தர் எந்த பலியா, ஆனா ஆக்சுவலி எந்த பலியா அவங்க இட்டாங்கன்னு கேட்டா ஒரு ஆட்டுக்குட்டியை தான். அந்த ஆட்டுக்குட்டி அங்க எப்படி வந்துச்சு? இவங்க அந்த மலை மேல வரத்துக்கே 3 நாள் ஆச்சு. அந்த ஆட்டுக்குட்டி எங்க இருந்து வந்திருக்கோம்? இல்லைங்க ஏதோ அங்க ஆடு மேய்ஞ்சிச்சு, யார்தான் ஆடு பூச்சி இவரை வெட்டி விட்டாரு. அவர்தான் லைன்காரா சொல்லி பக்கத்து வீட்டு கோழியும் பக்கத்து வீட்டு ஆடியும் பூச்சி வெட்டுறதுக்கு இல்ல. இட் இஸ் காட் ப்ரிப்பேர்டு ஒன். அதனால்தான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, யெகோவா ஈரே. என்ன? அவர் எல்லாம் எனக்காக ஆயத்த பண்ணுவார்ப்பா, அவர் ஆயத்த பண்ணுவார்ப்பா. சோ அந்த இடத்துல பலியை யார் ஆயத்தப்படுத்துறது? கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். அந்த கர்த்தர் ஆயத்தப்படுத்துற பலி யாருக்கு மாதிரியா இருக்குன்னு கேட்டா இயேசு கிறிஸ்துக்கு மாதிரியா இருக்கு. அல்லேலூயா. ஈசாக்கு இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமாவா? ஈசாக்கு யாரு? மனுஷகுமாரன். சொல்லுங்க, மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து யாரு? தேவகுமாரன். அப்போ ஈசா, இப்போ அந்த ஆட்டுக்குட்டி இடத்துல யாரு இருக்கிறது? யாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஈசாக்கு இடத்துல யாரு இருக்கிறது? அப்ப யார் பலியாக வேண்டும்? நீங்களும் நானும் பலியாக வேண்டும். நம்மள கையை கட்டி போட்டாங்க, பலிப்பீடத்து மேல படுக்க வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கதை முடி போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள சாகடிக்க வேண்டும். அந்த மாதிரி நேரத்துல நம்மள அந்த இடத்துல இருந்து விடுதலை ஆக்கி அந்த இடத்துல இன்னொருத்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் பலியாக்குறார். அந்த பலியாக்குறவருடைய பேர் தான் இயேசு. அல்லேலூயா. நான் பிழைக்க வேண்டும் என்று எனக்காக பலியாய் முன்குறித்தப்பட்டது தான் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பிழைக்கும்படி தேவனால் ஆயத்தப்படுத்தின ஒரு பலி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப எப்ப ஆயத்த பண்ணிருப்பார் அந்த ஆட்டுக்குட்டிய? அந்த ஆட்டுக்குட்டி எப்போ அங்க வந்து மாட்டி இருந்துக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் எப்படி இதை கற்பனை பண்றேன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டா மேல என்ன பண்ணாத, நீ கையே போடாத. இப்ப பலி இட்டு ஆகணும். ஆனா பலி எத்தனை வரல. யாரு பலி ஆக போகுது? ஈசாக்கு தான். ஆனா ஈசாக்க பலியிடாத போது பலி இல்லை. இந்த பலி, இந்த ஈசாக்க இந்த பலிப்பீடத்து மேல தூக்கி கீழே இறக்கிறதுக்கு முன்னாடி இறக்குறாரு. மேன் ஒரு சத்தம் கேக்குது பின்னாடி இருந்து. மேன்றது அது ஆட்டோடைய பாஷை. ஒருவேளை அந்த பாஷைய மொழிபெயர்த்தா எப்படின்னா, இங்க நான் இருக்கிறேன். அது மேன்றது சத்தம் மேன் தான். அத நம்ம புரியுற மாதிரி பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா, ஈசாக்கு பதில் இங்க நான் இருக்கிறேன், என்னது ஈசாக்கு பதில் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினா வந்து கத்துது. அந்த சத்தத்தை கேட்டு கரெக்டா மாட்டின்கிறது அங்கிருந்து எடுத்து ஆபிரகாம் பலியிடுறார். உங்களையே என்னையும் போட்டு தள்ள வேண்டும். பரலோகத்திலும் ஒரு சத்தம் கேக்குது. யார்? இயேசு கிறிஸ்து. நீங்க வேண்டாம், அவர்களுக்கு பதிலாக நான் போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆடு அங்க வந்து மாட்டிருக்கலாம். இல்ல 1 நாளுக்கு முன்னாடி மாட்டிருக்கலாம், 2 நாள் முன்னாடி மாட்டிருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் பிழைக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. It was furtherly prepared for me. உலக தோற்றத்துக்கு, before the foundation of the world, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்காக குறிக்கப்பட்ட, எனக்காக தேவனால் ஆயத்தப்பட்ட பலிதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது என்ன? மனிதன் செய்த பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். 2வதாக மனிதனுக்காக அடிக்கப்பட்ட அந்த பலியை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ, இட் இஸ் a substitute. அது என்னுடைய பதிலாக மரித்து கொண்டிருக்குது. 3வதாக அந்த பலி தேவனால ஆயத்த பண்ணப்பட்டது. நான் கண்டுபிடிச்சது இல்ல, நான் கொண்டு வந்த பரிகாரம் அல்ல. கடவுளே சொல்யூஷன் கொடுறார்.
கடவுளே சொல்யூஷன் கொடுக்குறார். அந்த சொல்யூஷன் தான் நிஜமான சொல்யூஷன். அல்லேலூயா. இப்ப நாலாவதான காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நாலாவது காரியம், இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த ஆபிரகாம் கதை மூலியமா, ஈசாக்கு கதை மூலியமா புரிஞ்சிருக்கும். என்ன? கர்த்தரே அந்த பலி ஆயத்தப்படுத்தினார். எதற்காக? இவன் மரிக்கிற இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி மரிக்கும்படியா என்றது நம்ம பார்த்தோம். நாலாவது காரியம் என்னன்னு கேட்டா, கர்த்தரே இவர்களுக்கு உடுத்தினார். அது கர்த்தரே என்ன பண்ணாரு? கர்த்தரே என்ன பண்ணாரு? உடுத்தினார். உடுத்தினார்ன்றது புரியுதா? clothed. God has clothed them. துணி போட்டாரு. நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? அவரு உங்களுக்கு அவர் தான் துணி போட்டார். யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்காங்க. இது என்ன குறிக்குதுன்னு கேட்டா, God has accepted their problem and brought a solution to them. கடவுள் புரிஞ்சுக்கினார். அந்த கடவுள் எவ்வளவு அற்புதமாய் மனிதனை படைச்சாரு. அவ்வளோ அற்புதமாய் படைச்சிட்டு தோட்டத்தில் விட்டா கொஞ்ச நேரத்திலேயே இலை கீழெல்லாம் தொங்க விட்டுனேன், போதாரங்களில் போய் ஒழிஞ்சுக்கினேன், ஓடி வந்து வருத்துக்கு பயந்துன்னு ரொம்ப அசிங்கமாயிட்டுக்கிறாங்க. எப்படி யோசிக்கும் போது எப்படி சொல்றா, அவர் குழந்தைய ரொம்ப அழகா ரெடி பண்ணி இங்க விளாண்டுறா நல்லா அப்படின்னு சொன்னா, வீட்டுல விளாடாம எங்கேயோ ஓடி போய் வெளியே சேத்துல கீத்துல விழுந்து பிறண்டி விழுண்டி அழுக்கா அப்படியே வந்துருக்குது. இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி அழகா குளிப்பாட்டிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே அமிச்சு, அவ்வளவு சீக்கிரம் போய் அழுக்கு பண்ணி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு போட்டு டம்மா தும்மா டும்மா டும்மா டுப்பா டுப்பான்னு அடிப்போங்களா? அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்களா? குத்துறது படா படா படான்னு என்ன பண்றது? அடிக்கிறது. இப்பதான் ரெடி பண்ணி வச்சு அவ்வளவு சீக்கிரம் இவன் பண்ணி அழுக்கு பண்ணி வந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் பண்ணிட்டாங்க நம்ம தாத்தா ஆதாமும் ஏவாளும். ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு மகிமையின் ஆடி இவங்களுக்கு போட்டு விட்டு, இருங்கப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளேயும் வந்து பார்க்கறதுக்குள்ளேயே தொங்கினுக்குது அத்தி இலைகள் அங்கங்க தொங்கின்னு. எவ்வளோ அழகா படிச்ச ஒரு என்ன சொல்றது, தே ஆர் த என்ன சொல்றதுன்னா சிஸ்டிப்பின் மனுமகுடமா இருந்தாங்களா அவர்கள். த க்ரோன் ஆஃப் த கிரியேஷன். புரியுதா அவன் உங்களுக்கு பேசுற காரியம்? இப்போ சிஸ்டிப்பின் மனுமகுடமாய் இருந்தவர்கள் இப்போ எப்படிக்கிறாங்க? எல்லாவற்றையும் எழுந்து நினைக்கிறேன். அப்பதான் காட்டு மனுஷன் ஆகிறான் உண்மையா. அதுக்கு முன்னாடி ராஜாவா தான் மனுஷன் இருந்தான். ராஜாவா இருந்தவன் இப்பதான் காட்டு மனுஷனா என்ன பண்றான்? மாறுறான். பாவம் வந்த பிறகுதான். அப்படியாப்பட்ட ஒரு நிலையில பார்க்கும்போது கர்த்தர் அக்செப்ட் பண்றார். தவறிட்டாங்க. நான் தான் போட்டு பொத்து பொத்துன்னு அச்சாலும் மறுபடியும் நீங்க தானே மூஞ்ச கழுவி வேற துணி எடுத்து போட்டு விடுறீங்க. அது போல இவங்களை பொத்து பொத்துன்னு அடிக்கல, இவங்க மேல வேற கோவம்லாம் அடிச்சா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குற்றம் இல்லாத ஒரு ஆடை அடிச்சு அந்த ஆட்டோடைய துணி எடுத்து அவரே என்ன பண்றாரு? சரிப்பா பண்ணிட்டீங்க தப்பு, அதுக்கு இது இல்லடா, இதுல அத்தியில அசிங்கமா பண்ணுக்காத, அத்தியில போய் போட்டுங்க, அது சொல்யூஷன் இல்ல, நான் உனக்கு சொல்யூஷன் தரேன்னு சொல்லிட்டு இதை காண்பித்து இது மூலியமாய் உண்டாகிற ஒன்று தான் உங்க மானத்தை மறைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற காரியம்? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ க்ளோத்திங், இட்ஸ் ஆல் அபவுட் த ரிடெம்ஷன். இது துணியை போட்டு மறைக்கிற விஷயம் அல்ல. இந்த துணி எதை மறைக்கணும் நீ விருப்பப்படுற? எது மறைக்கணும் நீ விருப்பப்படுற? அந்த எண்ணத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு குற்றவாளி ஆயிட்டேன் அப்படின்ற அந்த கில்ட்டி இருக்குது பாத்தீங்களா? ஏன்னா இன்னசென்ட்டுக்கு எதிர் சொல்ல கில்ட்டி தான். அந்த குற்றம் அது மாறாது, குற்ற உணர்வு போவாது. அது போலனா இதுதான் பதில். அத்தியலை அல்ல, உன் கண்ணுக்கு பிரத்யட்சமாக ரத்தம் சிந்தப்படுற ஒரு ஆடை வெட்டி அது அதோடைய ரத்தம் சிந்தப்படுறது நீ பார்க்கணும், அதோடைய தோல் பிக்கிறத நீ பார்க்கணும். இது எனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறது நீ அறியணும். அதன் மூலியமான வருகிற விடையை தான் உன்னுடைய பாவத்தை கழுவும். அல்லேலூயா. உன் நிர்வாணத்தை மூடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே உடுத்தின ஒரு உடுப்பு தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அந்த தோலினால் உண்டான ஆடை. இதே தான் சிலுவையில நம்மளுக்கு நடந்துச்சு. நம்ம எல்லாம் நல்லா துணி போட்டுக்கிறோம். நம்மளுக்கு என்ன பெருசா கர்த்தர் உடுத்தினாரு? இல்ல, நம்மளும் ஒரு நிர்வாணி தான், கான்சியஸ்ல நிர்வாணி. பாருங்க, அவர்கள் நேக்கடா மாத்திர எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க. புரியுதுங்களா? அவங்கள பார்த்தாலே தெரியுது. இது எப்படின்னா, பழைய காலத்துல ஒரு
ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவன் நெத்திலேயே பச்சை குத்திடுவாங்க. திருடனா இருந்தா திருடன் வந்து எழுதிடுவாங்க. கரெக்டா? திருடன் சொல்லிட்டு எழுதிடுவாங்க. பார்த்துருப்பீங்களா பழைய படங்கள்ல இல்லை ஏதாச்சும். அது நான் உண்மையாவே அந்த பழக்கங்கள் இருந்துச்சான்னு தெரில. ஆனா அப்போ சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏதோ குத்தி கழுத மேல ஏத்துவாங்களா, அழுக குத்தி பச்சை குத்தி கழுத மேல ஏத்தி என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஊர்வலம் பார்ப்பாங்க. அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் பாருங்க. அப்ப அந்த பச்சை, அந்த தலையில இருக்கிற பச்சை திருடன், திருட்டு பையன் எழுதுக்கிறது எக்ஸ்ப்ளோர் ஆயினுக்குது. அது என்ன ஆகுது தெரியுதுங்க, தெரியுது. சில பேர் சொல்றாங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஆதாம் ஏவால பார்த்தாலே தெரியுது இதுங்க மகா பாவிங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ இப்படியே விட்டுற கூடாது, மூஞ்ச பாருங்க அப்ப மாதிரியே இருக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அத மாதிரி ஆதாம பார்த்தவொடனே அந்த பிசாசிக்கு அவங்களை என்ன பண்ணிட்டு கிளீனா தெரியுது. கடவுளை மூஞ்சுக்கு மூஞ்சா இவங்க பார்க்க முடியல. அப்படியாப்பட்ட ஒரு நிலை இருக்கிறாங்க. சோ கடவுள் வந்து அவங்க நிர்வாணத்தை மூடுறது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய குற்ற உணர்வே மூடுறதுக்காகத்தான் இந்த பலி அவர் ஏற்படுத்துறார். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61 நினைக்கிறேன், 61:10 பாருங்களேன். 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள். பாருங்க, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் பாருங்க, யார் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை தங்களை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எவர் மணவாளன். இங்க அவர்னா எவர்? இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எப்படி மணவாட்டி எப்படி ஆபரணங்கள்னால அவள் அலங்கரித்துக் கொள்கிறார்களோ, ஒரு கல்யாண பெண்ணு ட்ரெஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ரிசப்ஷனுக்கு கல்யாண பொண்ணு இட்டுன்னு வரும்போது எப்படி இட்டுன்னு வருவாங்க? ரொம்ப விலை உயர்ந்த புடவை அல்லது ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு, நகை, அப்படியே ஜிகுன்னு ஜுவல்ஸு. இப்போ சும்மா பார்க்கும்போதே பல இருக்கும். இப்போ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்தில் வந்து பொண்ணு எங்கப்பான்னு தேடின்னு இருக்க மாட்டோம். இப்போ பாருங்க, இப்போ ஆயாங்கூர் பொண்ணுக்கு மாதிரி ரெடி ஆகிட்டு சுற்றுனுங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக பொண்ணு வந்து எல்லாரை விட ஒரு படி அலங்காரத்துலேயும் நகையிலையும் உடையிலையும் கொஞ்சம் டாப்ல தான் என்ன பண்றாங்க இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதுதான் சொல்றார். ஒரு ஒரு மணவாட்டி எப்படி ஆபரணங்கள்னால அலங்கரித்து கொண்டிருக்காங்க, அது போல எது போல அவ்வளோ நம்ம ஊர் கல்யாணமா நினைச்சுக்காதீங்க. இது ரொம்ப பயங்கரமா விவரிக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமா விவரிக்கிறாங்க. அந்த விவரிப்புக்கு மாதிரியாய் ரட்சிப்பே அலங்காரத்தை சொல்றார் அவர் என்னவா? ரட்சிப்பின் வஸ்திரங்களை யாரு கொடுத்தாரா சொல்லுங்க. எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் போல இருக்கிறேன். ஏன் அலங்கரிக்கப்பட்ட? அலங்காரம் இல்லைன்னா பார்க்க முடியாது மணவாட்டிய. இல்ல அந்த மணவாட்டிய சொல்லுங்க, சபையை சொல்றேன், உங்களையும் என்னையும் சொல்றேன். ரட்சிப்பு இல்லாம சீப்போ தான் நம்பலாம். ரட்சிப்பு இல்லை நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவு கன்றாவியா இருப்போம். ஆனா உங்களையும் என்னையும் மணவாட்டியா பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் அலங்கரிக்கிறார். என்ன அலங்கரிக்கிறார்? அது இதுன்னு போட்டு பூசின அது இது மாட்டின இல்ல, சிம்பிளா என்ன பண்றாருன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து எனக்கு என்ன பண்றாரு? அணிந்துடுறார். நீதியின் சால்வை எனக்கு என்ன பண்றாரு? உடுத்தினோன்னு போதுங்க. ஐ எம் பிகேம் a perfect bride. என்னது? நான் எப்படி ஆகிறேன்?
நானு ஒரு அற்புதமான அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாய் ஆகிறேன். அப்ப என்ன? கர்த்தரே உடுத்துகிறார். சொல்லுங்க, உடுத்துகிறார். கர்த்தரே உடுத்துகிறார். எப்படி? தோலின் ஆடைகளை செய்து உடுத்துகிறார். இதுதான் சொல்யூஷன். இதுதான் சொல்யூஷன். இந்த தோல் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒன்று புரியணும். இந்த தோல் எதனால வந்துச்சு? இந்த 6 பாயிண்ட் ஞாபகம் வரும். தோலை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு, உங்க துணியை பார்க்கும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வருது? எங்க ஒண்ணுமே ஞாபகம் வருது இல்லை. ஒருவேளை இது யார் வாங்கி கொடுத்துருந்து எப்போ வந்துச்சுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சில பேருக்கு அது கூட ஞாபகம் இருக்காது. ஆனா இவங்க ஒவ்வொரு வாட்டியும் தோலின் ஆடையை பார்க்கும் போதெல்லாம், எனக்காக ஒரு ஆடு பலியாச்சு, எனக்காக அது ரத்தம் சிந்தப்பட்டது, எனக்காக குற்றமற்ற ஆடு ஒரு அடிக்கப்பட்டது, எனக்காக என் தேவனால கொடுக்கப்பட்டது, இதை தேவனே உடுத்தினாரு. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை தானே போட்டுன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம போடுற உடை விடுறங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெஸ் வந்து காமிக்கத்தானே அவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுனோன்னே அவர் போலீஸ்னு எல்லாருக்குமே தெரியுதா இல்லையாங்க? அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸுக்கு கூடிய தகுதியாக அவர்கள் நடந்துக்கிறாங்க. ட்ரெஸ் இல்லாத போது எங்கன்னா உக்காரலாம், எங்கன்னா போகலாம், எங்கன்னா நிற்கலாம், யாருக்கிட்டனா பேசலாம். அந்த ட்ரெஸ் இருக்கும் போது அந்த கெத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அப்ப ஆதாமுக்கு எவ்வளவு கர்த்தர் அந்த ட்ரெஸ் உடுத்தினாரா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு இருக்குதா? இருக்கு. அந்த ட்ரெஸ் எப்படி வருதுன்னு அந்த நினைவில் இருக்குமா? இருக்கும். அதுவே அவங்கள பாவம் செய்ய விடாதபடி தடுத்து இருக்கும். ஏன்னா, ஐயோ நான் என்ன துணியை போட்டுக்கிறேன்? நீதியின் வஸ்திரத்தை போட்டுக்கிறேன், ரட்சிப்பின் உடைய நான் உடுத்தி கொண்டிருக்கிறேன். இது யாரால கொடுக்கப்பட்டது? கர்த்தரால கொடுக்கப்பட்டது. கர்த்தரே உடுத்தின ஒரு காரியம் என்று இவர்கள் அதை நினைச்சு பார்த்து கொண்டே இருப்பாங்க. இது எத்தனை அதை நம்ம பார்த்து கொண்டிருப்பது? 4வது காரியம். முதலாவது ரத்தம் சிந்தப்பட்டது. 2வதாக ப்ரொபிசேஷன், அது நமக்காக பலியானது. மூணாவது என்ன? கடவுளே அதை ஆயத்தப்படுத்தினார். 4வது கடவுளே அதை என்ன பண்ணாரு? உடுத்தினார். 5வது காரியம் என்னன்னு கேட்டா, கடவுள் அந்த இடத்துல கடவுள் என்ன காமிக்கிறார் மனிதனுக்குன்னா, உனக்கு உனது குற்றவாளியா இருக்கிற உனக்காக குற்றமற்ற ஒன்று பலியாகுது. The innocent as dying because of the guilty. என்னங்க? குற்றவாளியாக இருக்கிற உனக்காக குற்றமற்ற ஒன்று பலியாகுது. இதை கர்த்தர் கதை தரார். இதுதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம பார்க்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:24 நினைக்கிறேன் சொல்றாரு, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அது என்னங்க? அதுதான் இங்க நடக்குது. ஆதி ஆகமத்தில் அதுதான் நடக்குது. பாவம் பண்ண மனிதர்களுக்காக பாவம் பண்ணாதே ஒரு மிருகம் மரிக்குது. இத கர்த்தர் அவங்க கண் முன்னாடி காமிக்கிறார். நீ பண்ண தப்புக்காக தப்பே பண்ணாத ஒன்று செத்தாகணும். ஏன்? தப்பு பண்ணதே சாகலாமே, தப்பு பண்ணதே செத்தாதனால ஒரு பலனே இல்லை. ஈசாக்க பலிப்பிடித்த மேல பலியிட்டா, ஈசாக்க பலியிடுறதுனால யாருக்கு லாபம்? யாருக்கும் லாபம் இல்லை. ஒரு கோழி குஞ்சு கூட ரட்சிக்கப்படாது. ஈசாக்குடைய ரத்தத்தை வச்சு எவன் ரட்சிக்கப்படுவான்? எவனும் ரட்சிக்கப்பட மாட்டான். உங்க ரத்தத்தை வச்சு யார் ரட்சிக்கப்படுவாங்க? ஒரு எறும்பு கூட உங்களால உங்க ரத்தத்தினால ரட்சிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? பாவப்பட்ட ரத்தம், பாவியான ரத்தம், நம்முடைய ரத்தங்கள், கரை பிடித்த ரத்தம். நம்ம ரத்தத்துல ஒரு நன்மையும் இல்லை. அப்போ அதனால தான் குற்றம் மனிதனுடைய பாவத்தை தீர்க்க குற்றமில்லாத மனிதன் ஒரு ரத்தம் சிந்தாகணும். அந்த குற்றமில்லாத மனிதன் யார்? யாரு? நீங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பரிசுத்தவானா? இல்ல அந்த ஊழியக்கார? யாரு? யார் இன்னசென்ட் பிளட்? யார் குற்றமற்றவர்கள் இந்த உலகத்துல? பவுல் சொல்றார், யாரு? நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருத்தன் கூட இல்லை இந்த பூமியில நல்லவன். ஒருத்த கூட இன்னசென்ட் இல்லை, ஒருத்த கூட நல்லவன் இல்லைன்னு. அதுக்கப்புறம் வேற என்ன வார்த்தை? உலகத்துல ஒரு நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டார் பவுல். நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்ப யார் தான் பதில்? பதில் இந்த உலகத்தில் இல்லை. அதனால தான் பதில் அவரே கொண்டு வந்தார். அந்த பதில் பேர் தான் இயேசு. அல்லேலூயா. அப்போ குற்றவாளியா இருந்த நம்முடைய பாவங்கள்ல இருந்து விடுதலை ஆக்க குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் காமிச்சிட்டார். இதுதான் 5வது காரியம். 6வது காரியங்களை பார்த்து முடிக்கலாம். 6வது காரியம் என்னன்னா, அந்த பலியை கர்த்தரையே கொன்றார். வெட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா நீங்க? சாரி, தேவதூதர் வெட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா அந்த பலியை? இல்ல ஆதாம வெட்டி சொல்லியிருப்பாரா கர்த்தர்? இல்ல,
கர்த்தரே அடிச்சார். கர்த்தரே அடிச்சார். என்ன இது? ஆக்ஷன்ல கர்த்தர் இருக்கிறார். அந்த இடத்துல சொல்லப்போனா பிரதான ஆசாரியாவே கர்த்தர் அங்க செயல்படுகிறார். யாருக்காக? மனிதனுக்காக. இயேசு கிறிஸ்துவ கூட அப்படித்தாங்க. வாசிக்கலாம் ஒரு வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். 2:23. அப்போஸ்தலர் 2:23 வாசிக்கலாம். அப்படி இருந்தும் தேவன் நிர்மித்த அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியே கவனிங்க, தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவின் படியையும் முன் அறிவின் படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். நீங்க ஒண்ணு சிலுவையில் ஆணி அடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ ரோமர்கள் பிடிச்சி இயேசுவை அடிச்சிட்டாங்க, யூதர்கள் பிடிச்சி இயேசுவை அடிச்சிட்டாங்க. இல்ல, அவர் சொல்றாரு, தேவனுடைய நிர்ணயத்தின் படியே முன்குறித்தபடியால அவர் பிளான் பண்ணார். ஆனா யார் கையில செய்ய வைக்கிறாரு? உன் கையில செய்ய வைக்கிறார். சோ இந்த பலி இயேசு கிறிஸ்து சாகடிச்சிருந்து யூதர்கள் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவ சாகடிச்சிருந்து கர்த்தரே தான். எல்லாம் கர்த்தருடைய ப்ளூ பிரிண்ட், கர்த்தருடைய பிளான். கர்த்தரே பலியிடுறார். ஏன் கர்த்தரே பலி? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு டெமோ காமிச்சிட்டாரு. அவரே பலியிட்டார். பார்ப்பா, நீ பண்ண தப்புக்காக ஒரு குற்றமில்லாத ஆடு பலியாவது ஓகே, அதோடைய தோல் தான் நீ போட போற ஓகே, அது ரத்தம் செய்தது ஓகே. ஆனா அந்த பலியை நானே என் கையால பண்றேன், நான் தான் எக்ஸிக்யூட் பண்றேன். அதே எக்ஸிக்யூட் தான் சிலுவையில் நடந்துச்சு. பிதா தான் சிலுவையுடைய முழு பிளான். அதுதான் சொல்றார், ஃபார் நாலேஜ் ப்ரீடெஸ்டினேட்டட், முன்குறித்துட்டாராம். அநாதி திட்டத்தின் பிரகாரம் அவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துட்டாராம். அல்லேலூயா. அதை தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். அவர் சொந்த குமார் என்று பாராமல் அவரே ஒப்பு கொடுக்கும் போது வேற அதோட கூட வேற என்ன கொடுக்க மாட்டார் உங்களுக்காக. அப்போஸ்தலர் பவுல் இதை குறித்து சொல்றார். கடவுள் தான் சிலுவைக்கு பிதாவை இயேசுவை ஒப்பு கொடுத்தார். பிதா இயேசுவை சிலுவையில ஒப்பு கொடுத்தார், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், யூதருடைய கையில ஒப்பு கொடுத்தார், ரோமருடைய கையில ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஆணி அடிக்க முடியாது ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கலன்னா ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை டச் பண்ணிருக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற காரியம்? சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 6 காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசி அற்புதமான காரியம், பிதாவே அந்த பலியை ஆயத்தப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அந்த பலியை அவரே கொல்லுகிறார். எதற்காக என்றால் நீங்களும் நானும் பிழைக்கும்படி அவருடைய மரணம், அவருடைய உயிர் எடுக்கப்படுது. உன்னுடைய உயிர் காக்கப்படும்படி சிலுவையில் இயேசுடைய உயிர் எடுக்கப்படுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக பாருங்க. 6 காரியங்கள். எதுல 6 காரியங்கள்? தோலினால் உண்டான ஆடையில இருக்கிற 6 காரியங்கள். முதலாவது, அந்த தோலினால் உண்டாகிற ஆடை வேணும் என்றால் அந்த தோல் எதுல இருந்து வரும்? ஒரு மிருகத்திலிருந்து. அப்போ இவர்கள் செய்த பாவத்தினால ஒரு மிருகம் ரத்த சிந்தி மரிக்க வேண்டும். 2வதாக, அந்த மரணம் இவருக்கு பதிலாக என்று இவர்கள் உணர வேண்டும். 3வதாக, அந்த பலியை கர்த்தரே கொடுத்தார். 4வதாக, அந்த பலி மூலியமாய் வந்த பரிஷ்காரம் விடையை தேவனே அவர்களுக்கு உடுத்தினார். 5வது காரியம் என்ன? 5வது காரியம் என்ன? குற்றவாளியா இருந்த நமக்காக குற்றமில்லாத ஒரு பலி, ஒரு மிருகம், ஒரு மனிதன் ஒன்று அங்க ரத்த சிந்தி மரிக்க வேண்டும். 6வதாக, அந்த பலியை கர்த்தரே என்ன பண்றாரு? செய்கிறார். சோ இயேசு கிறிஸ்து இதைத்தான் கல்வாரி செல்ல உங்களுக்காக எனக்காக செய்தார். அந்த ரத்தம் சிந்தப்படுறது மூலியமா தான் இன்றைக்கு நம்மளுக்கு விமோச்சனம். அந்த ரத்தம் சிந்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாச்சு என்று நம்ம நம்புகிறோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு வல்லமை உள்ள ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஜெபித்து